நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்ம எல்லோருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த பதிவில் நாம் ஆராய இருக்கும் வேத அறிவு 7 நாள் படைப்பு அல்லது இந்த படைப்பின் பின்னணியும் அதன் பொருளும், ஆதியாகமம் 1 முதல் 3 வரையிலும் மற்றும் வேறு வாக்கியங்களை கொண்டும் இந்த பதிவு உண்டாக்கப்பட்டது. கேளுங்கள். ஆதியாகமம் 1:1 சொல்கிறபடி, ஆதியிலே அல்லது முதலாவது தேவன் விசுவாசத்தினாலே தமது வார்த்தையை கொண்டு காலத்தை தொடங்கினார். இதைத்தான் ஆதியிலே அல்லது ஆரம்பத்திலே என்று சொல்கிறது. அப்படியே காலத்திலே தேவன் வானங்களையும் அல்லது வானங்கள் என்னும் காணப்படாதவைகளையும் அல்லது வெற்றிடத்தையும் அதில் பூமியையும், இன்னும் சொன்னால் வானத்தை வெளிப்படுத்தும் அல்லது வானத்தை காட்சிக்கு கொண்டு வரும் பூமியையும் சிருஷ்டித்தார். யோபு 26:7 படி அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அல்லது மண் உருண்டையை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். இவைகள் மூன்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக அவர் சிருஷ்டிக்கவில்லை, இவைகளை ஒன்றாக உண்டாக்கினார். எப்படி எனில், இவைகள் அனைத்தும் தொடங்கியது காலமாகவும் உருண்டையை வைக்க வெற்றிடத்தை அல்லது வானத்தை ஒரே நேரத்தில் சிருஷ்டித்தார். இந்த வானமானதே உண்டாக்கப்பட்டதாகையால் வானத்திற்கு முன்பு இங்கு என்ன இருந்தது என்பதை மனுஷன் அறிய முடியாததாக இருக்கிறது. ஆவிக்குரிய உலகங்கள் இருந்திருக்கலாம். அதில் தேவன் காலத்தையும் வானங்களையும் பூமியை வைப்பதற்கு வானங்களையும் உண்டாக்கியிருக்கலாம். மேலும் பூமியானது ஒழுங்கின்மையும் அல்லது இருக்கிற காரியங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இராமலும், இந்த மண் உருண்டையானது மனுஷன் குடியிருக்க ஏதுவல்லாமல் வெறுமையுமாக இருந்தது அல்லது மண் ஜீவ ஒளி அற்றதாக இருந்தது. எப்படி எனில், ஏசாயா 45:18 சொல்கிறது போல் அவர் பூமியை குடியிருப்புக்காக படைத்து அதை உருவேற்படுத்துகிறார் என்று சொல்கிறது. மேலும் இந்த பதிவில் ஒன்றுமில்லாமையும் வெற்றிடமும் வெறுமையும் என்ற அறிவை போக்கிய சிருஷ்டிப்பின் ஒவ்வொரு தோன்றுதலையும் 1000 வருஷங்கள் அவருக்கு ஒரு நாள் என்று ஆக மொத்தம் 7000 வருடங்களாக அவர் இவைகளை உண்டாக்கினார் என்று சங்கீதம் 94 மற்றும் 2 பேதுரு 3:8 தேவனுக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் என்று சொல்லியதை சொல்ல அர்த்தமாக அல்லது நேரடியான பொருளாக எடுக்கக்கூடாது. அநேக காலம் அல்லது அநேக எண்ணிக்கையே அப்படி சொல்லுவார்கள். இன்னும் உதாரணமாக, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் என்று 1 கொரிந்தியர் 4:15 சொல்லியதை 10,000 உபாத்தியர்கள் இருந்தார்கள் என்றோ, இதுபோல அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்தில் 1000 வருஷம் ஆவிக்குரிய அரசர்களாக ஆண்டார்கள் என்று வெளிப்படுத்துதல் 20:4 சொல்லியதை லிட்டரலாக சொல்ல அர்த்தமாக எடுக்கக்கூடாது. இது போலவே தேவனின் ஒரு நாள் நமக்கு சரியாக 1000 வருஷம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த வாக்கியங்களை அப்படிப்பட்ட அர்த்தத்தோடு புரிந்து கொள்ளக்கூடாது. இதை ஆங்கிலத்தில் ஹைபர்போலி என்று சொல்வார்கள். மாறாக இவைகள் சொல்வது என்னவென்றால், தேவன் காலத்தில் இல்லை, அவரே காலத்தை சிருஷ்டித்தவர், அவர் தொடக்கமும் முடிவும் இல்லாமல் அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிறார் என்பதே போதிக்கிறது. இல்லை என்றால் தேவனுக்கு கடந்த காலம் என்று ஒன்று இருப்பது போல் நாம் சொல்லுவதாக அவரை குறித்து நாம் மனுஷ கால அறிவில் புரிய நினைப்பது போல் இருக்கும். அவருக்கு நம்மை போல் வயது ஆகிறதில்லை. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. மேலும் ஆதியாகமம் 1:1 இன்னும் ஆவிக்குரியதாக பார்த்தோமானால், வேதம் சொல்கிறபடி படைப்பின் தோற்றமெல்லாம் ஆவிக்குரியவைகளின் நிழலாக இருக்கிறது. ஆகவே தேவன் இங்கு மெய்யானவைகளின் மேல் வார்த்தை என்னும் ஒளியை பிரகாசித்து நிழலை தோன்ற பண்ணுகிறார். இதுவே சர்வ சிருஷ்டிப்பின் தோற்றம். எல்லாம் தேவனுடைய சாயல் என்னும் வார்த்தையினால் அந்த வார்த்தையின் அறிவாக தோன்றுகிறது. அப்படியே இங்கு ஆதியில் தேவன் வார்த்தையின் ஒளியினில் ஆவிக்குரியவைகளுக்கு நிழலாக மாம்சத்துக்குரியவைகளை விசுவாசத்தினால் உண்டாக்கினார். மாம்சத்துக்குரியவைகள் ஆவிக்குரியவைகளுக்கு ஏற்றார் போல் இல்லாமல் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அதாவது ஆவிக்குரியவைகளுக்கு நிழலாக பாலும் தேனும் வேர்களும் கனிகளும் அங்கில்லை. இவைகளை வெளியே தோன்ற பண்ணிய ஜலம் என்னும் அறிவின் ஆழத்தின் மறுபக்கம் இருள் இருந்தது. இன்னும் சொன்னால், தேவ சாயலுக்கு தீமையானதாக ஜலத்தின் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் அந்த ஜலத்தின் மேல் சத்தியத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார் என்று போதிக்கிறது.
இன்னும் சொன்னா இருளை மேலிருந்து சத்திய ஆவியானவர் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொண்டிருந்தார் என்பதாக போதிக்கிறது. இப்படியே மனுஷரின் மேலிருந்து சத்திய ஆவியானவர் இருளை ஆளுவார் அல்லது அந்த ஆளுகையை மனுஷரின் சிந்தைக்கு தருவார் என்று போதிக்கிறது. அப்பொழுது தேவன் வெளிச்சம் இவைகளின் மேல் உண்டாக கடவது என்றார். இருளிலிருந்து ஒளியை பிரகாசிக்க சொல்கிறார் ஜோதிகளின் பிதா. அதாவது வெறுமையான ஒழுங்கின்மையின் இருளில் தேவன் ஒழுங்குகளை கொண்டு வரும்படிக்கு அவைகளில் தமது ஜீவ ஒளியை பிரகாசிக்கிறார். ஏனென்றால் 1 தீமோத்தேயு 6:14 சொல்கிறபடி தேவனே சகலவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறவராய் இருப்பதால் தமது ஜீவ ஒளியை எப்பொழுதும் பிரகாசிக்கிறார் அல்லது மரண இருளில் ஜீவ ஒளியை பிரகாசிக்க சொல்கிறார். இன்னும் சொன்னால் ஜீவன் இவைகளில் உண்டாகும்படி சொல்கிறார். ஜீவன் இவைகளில் உண்டாகும்படி செய்தார். வெளிச்சம் இவைகளில் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டு வெளிச்சத்தையும் அதனை வெளிப்படுத்தும் இருளையும் 2 அறிவாக மனுஷ ஆவிக்கென பிரித்தார். இன்னும் சொன்னால் நன்மையும் தீமையுமாக பிரித்தார் அல்லது ஜீவனும் மரணமும் என்று பிரித்தார். மனுஷனை அவர் ஆவிக்குரியவனாக உண்டாக்கியதால் தேவன் வெளிச்சத்திற்கு ஆவிக்குரிய பகல் என்றும் இரவுக்கு ஆவிக்குரிய இரவு என்றும் பெயரிட்டார். இதுவே மெய்யான பகலும் இரவும் என்று யோவான் 11:10, 1 தெசலோனிக்கர் 5:8 மற்றும் அநேக வாக்கியங்கள் போதிக்கிறது. அப்படியே முதலாம் அறிவாகிய அல்லது முதலாம் நாளாகிய ஒளியில்லா இருளும் ஒளி தோன்றிய பகலும் படைப்பின் அறிவாக முதல் நாள் எனும் அறிவு நிறைவேறிற்று. வெறுமையாக இருந்த இருளும் அதை போக்கிய வெளிச்சமும் படைப்பில் கடந்து இருளிலிருந்து ஒளியை பிரகாசித்த முதலாம் அறிவு நிறைவேறிற்று அல்லது முதலாம் நாள் நிறைவேறிற்று. பின்பு தேவன் ஜலம் என்னும் ஆவிக்குரிய அறிவின் நிழலில் மத்தியில் ஆவிக்குரியவைகள் வாசம் செய்யும் அறிவின் நிழல் உண்டாக கடவது என்றார். அது அந்த அறிவை 2ஆக பிரிக்க கடவது என்றார். தேவன் ஆவிக்குரிய உலகத்தை நிழலாக வானம் என்று பெயரிட்டார். 2ஆம் அறிவின் ஒளியில் அல்லது நாளில் ஆவிக்குரியவைகள் படைப்பில் வாசம் செய்யும் மண்டலங்கள் உண்டாயிற்று. சாயங்காலம் என்னும் இருளின் ஆதிக்கம் தொடங்கிய பின்பு இருளானது பூமியை வெறுமையாக இருக்க பண்ணின ஜலத்தின் ஆழத்தில் இருந்து ஜலத்தினால் அதை மூழ்கடித்து வைத்திருந்த இருளை போக்கி ஒளியானது அதை வெளியே கொண்டு வந்த விடியல் உண்டாகி 2ஆம் அறிவாகிய நாள் நிறைவேறிற்று. பின்பு தேவன் 2 பேதுரு 3:5 சொல்லியபடி பூமியானது ஜலத்தினின்று வெளியே தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிறது என்பதாய் மண்ணை தோன்ற பண்ணி தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் தம்மிடமிருந்து புறப்பட்டு மண்ணில் பிரகாசிக்கிற மகிமையான ஜீவ ஒளியினால் அதில் உள்ளவைகள் உண்டாகவும் அவைகள் அதில் வாழவும் ஜலமெல்லாம் ஓரிடத்தில் ஒதுங்கிற்று. சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். அப்பொழுது தேவன் இம்மட்டும் இரு என்று அறியும்படி ஜலத்திற்கு எல்கை கோடுகளை போட்டார். தேவன் பூமியானது தமது சாயலின் ஆவிக்கு கீழ்ப்பட்டது என்றும் இன்னும் சொன்னால் அதற்கு பாதப்படி என்றும் அப்பொழுது தேவன் மண்ணானது தங்களில் தாங்களே தன்னுடையவைகளை பிறப்பிக்கும் சகலவித தாவரங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். பின்பு பூமியின் மேல் பனியை பெய்ய பண்ணி அவைகளை முளைக்க பண்ணினார். மாம்சத்தின் உணவுக்கு அதன் நிலைத்தன்மைக்கும் நிலத்தின் வெறுமையை போக்கும்படிக்கு தேவையான சகலவித தாவரங்களும் ஆவிக்குரியவைகளுக்கு நிழலாக உண்டாயிற்று. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அங்கே அதன் நடுவிலே அதிலிருந்து ஜீவனை கொடுக்கும் விருட்சத்தையும் அந்த ஜீவனை எடுக்கும் விருட்சத்தையும் முளைக்க பண்ணினார். படைப்பில் இருந்த விருட்சமில்லா இருளை போக்கும் ஒளியானது தோன்றிய 3ஆம் அறிவின் ஒளியான நாளானது நிறைவேறிற்று. பின்பு தேவன் மாம்சமுள்ள சகல சிருஷ்டிப்புக்கும் 12 மணி நேர இரவு என்கிற நன்மை தீமை என்கிற அறிவார்ந்த வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே ஆவிக்குரிய காரியங்களுக்கு நிழலாக சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் பூமிக்கு அடையாளங்களாகவும் சகல சிருஷ்டிப்புக்கும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். பின்பு அந்த சுடர்கள் பூமி உருண்டையின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே பகலை தோன்ற பண்ண அல்லது அதை ஆளும்படி பெரிய சுடரும் இரவை ஆள அல்லது இருளின் ஒளியை வெளிப்படுத்த சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஒவ்வொன்றையும் வெவ்வேறு மகிமைகளோட தோன்ற பண்ணினார் என்று 1 கொரிந்தியர் 15:41 சொல்கிறது. அவைகள் பூமியின் மேல் தங்கள் ஒளியை பிரகாசிக்கவும்
பகலையும் இரவையும் ஆளவும், சிருஷ்டியின் வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே அவைகளுக்கு உண்டான இடத்திலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். வானத்திலும் பூமியிலும் உள்ள அடையாளமின்மை, காலமின்மை, ஒளியின்மை போன்ற வெறுமை, ஒழுங்கின்மை இல்லாமையாகிய அந்த இருளானதை மறைய செய்த ஒளியானது தோன்றிய 4ஆம் அறிவின் ஒளியான நாளானது உண்டாயிற்று. பின்பு தேவன் ஜலத்திலே நீந்தும் தன்மையும் அவ்வகை சுபாவங்களையும், பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் தன்மையும் அவ்வகை சுபாவங்களையும் ஜலமானது தன்னிலிருந்து திரளாய் ஜனப்பிக்க கடவது என்றார். தோற்றத்திற்கும் பெரிதான மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் சுபாவங்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சி என்னும் சுபாவங்களையும் சிருஷ்டித்தார். தேவன் அது ஆகாய அறிவுக்கு நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை தமது ஆவியில் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் அல்லது நிரப்புவதை செய்து கொண்டிருங்கள் என்றும், பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். ஜலத்திலும் ஆகாயத்திலும் உள்ள வெறுமை விலகி வார்த்தையானது சாயங்காலம் என்னும் இருளின் தோற்றம் முதல் அல்லது ஒழுங்கின்மை விலகி விடியற்காலை என்னும் ஒளியின் தோற்றம் உண்டாகி 5ஆம் அறிவின் ஒளியான நாளை பிறப்பித்தது. பின்பு தேவன் மண்ணானது மாம்சமான ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துகளாகிய நாட்டு மிருகங்கள் என்னும் சுபாவங்களையும், ஊரும் பிராணிகள் என்னும் சுபாவங்களையும், காட்டு மிருகங்கள் என்னும் சுபாவங்களையும் உண்டாக்கினார். தேவன் அது நாட்டுக்கும் காட்டுக்கும் நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் தம்மை மனுஷனாக உணரும்படிக்கு தமது சாயலான குமாரனுக்கு ஒரு மணவாட்டியை உண்டாக்கும்படி தமது ஆவிக்குரிய சாயலாகவும் தமது தன்மையின் ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அவர்கள் பலதரப்பட்ட ஆளும் சுபாவங்களான சமுத்திரத்தை ஆளும் மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், மிருக ஜீவன்களையும், பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளின் சுபாவங்களையும் ஆளும் தன்மையாகவும் பரிசுத்த சந்ததியை உண்டாக்குபவர்களாக இருப்பார்கள் என்றும், இவர்கள் பூமியை தமது சாயலால் நிரப்பி அதை முழுவதிலும் தாம் உலாவும் தோட்டமாக பண்படுத்தி காப்பார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி தமது ஜீவ சுவாசத்தை அல்லது ஆவியை அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவனுள்ள ஆத்துமா ஆனான். பின்பு தேவனாகிய கர்த்தர் 3ஆம் வானில் அவர் இருக்கும் பரதீசுக்கு நிழலாக தம் சாயல் வாசம் செய்ய உண்டாக்கிய ஏதேன் தோட்டத்தில் தம் சாயலின்படி உண்டாக்கிய மனுஷனை கொண்டு வந்து எல்லா சுபாவங்களையும் ஆளும் அறிவூட்டும் இடமாக இது இருக்கும் என்று அங்கே அழைத்து கொண்டு வந்து அதை கனி கொடுக்கும்படி பண்படுத்தவும், அங்குள்ள நன்மைகளை மற்ற சுபாவங்களிலிருந்து காப்பதில் அவைகளை ஆளும்படி அங்கே வைத்தார். பின்பு தன்னுடைய ஆவியினால் மனுஷன் அவைகளை ஆளும் செய்யும்படியும் அவனுடைய மாம்சத்தை கீழ்ப்படுத்த அவர் கனிகளை குறித்த கட்டளைகளை மனுஷனுக்கு கொடுத்த பின்பு தம்மை போல் மனுஷன் சுபாவங்களை ஆவியில் அறிந்து அவைகளை ஆளுவதை அறியும்படி சகல மிருக சுபாவங்களின் தன்மைகளை அறியும் நாமங்களை அவைகளுக்கு ஆதாம் இடுவதை அவர் பார்க்கும்படி ஆதாமின் ஆவிக்கு முன்பு கொண்டு வந்தார். அது அப்படியே அவைகளுக்கு ஆயிற்று. பின்பு ஆதாம் மிருகங்கள் துணையோடு இருப்பதை கண்டு தன்னை தனிமையோடு இருப்பதாய் தனக்கு துணையை நாடும்படி உணர ஆரம்பித்தவுடன் மனுஷன் தனிமையாக இருப்பது தீமையாக இருக்கும் என்று கர்த்தர் அவனிடம் இருந்து அவனோடு இசைந்து இருக்கும்படி பெண்ணை அவன் இருதயத்தை அருகிலிருந்து காக்கும் மீண்டும் வளரும் எலும்பு ஒன்றை எடுத்து பெண்ணாக உண்டாக்கினார். இவர்கள் பாவத்தை அறியாது ஒளியின் வஸ்திரத்தை அணிந்தவர்களாய் அல்லது தேவ நீதியின் வஸ்திரத்தை அணிந்தவர்களாய் தீமையை நிர்வாணத்திலும் அறியாமல் இருந்தார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு தேவன், இதோ பூமி எங்கும் தன்னில் தானே தன்னுடையவைகளை பிறப்பிக்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் புசிக்கும் இருதயத்தை தங்களில் தாங்களே சந்ததியை பிறப்பிக்கும் உங்களுக்கு பலன் தரும்படி அவைகளை கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது என்றார். மற்ற ஜீவராசிகளுக்கு சகல பூண்டுகளையும் ஆகாரமாய் புசிக்கும் இருதயத்தை அவைகளுக்கு கொடுத்தேன் என்றார். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் ஆவியில் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. பூமியின் மேல் இருந்த வெறுமை முற்றிலும் நீங்கி தமது சாயல் ஆளும்படி இல்லாமல் இருந்த இரவை பகலானது போக்கிய 6ஆம் அறிவின் ஒளியான நாளானது அந்த இருளை போக்கியது.
இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன, அல்லது அவைகளின் வெறுமையும் ஒழுங்கின்மையும் தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளில் நிறைவேற்றி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் அல்லது பூரித்திருந்தார். பின்பு 7ஆம் நாளின் ஆவிக்குரிய ஓய்வை ஆசீர்வதித்து அந்த நாளில் ஓய்வு என்னும் அறிவை பரிசுத்தப்படுத்தினார் அல்லது அந்த நாளில் அதை உணரும்படி செய்தார். இப்படியாக 7ஆம் அறிவின் ஒளியான நாளானது ஆவிக்குரிய ஓய்வை வெளிப்படுத்தி அந்த வெறுமையை விலக்கிற்று. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கிய நாளிலே அல்லது நாள் என்னும் இருளும் ஒளியும் தோன்றும் அறிவிலே வானமும் பூமியும் அவருடைய வார்த்தையினால் அல்லது கிறிஸ்துவினால் அற்புதமாக சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. இவைகள் பரிணாம வளர்ச்சியினால் அல்ல, நாள் என்னும் ஒளியின் அறிவினால் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய மகிமையின் பிரகாசத்தில் உண்டாயிற்று. இவ்விதமாக தேவன் ஒன்றும் இல்லாமை என்னும் இருளிலிருந்து சகலவற்றையும் தமது சாயலுக்குள்ளும் அல்லது தமது கிறிஸ்துவுக்குள்ளும் அதற்காகவும் அதை கொண்டும் உண்டாக்கினார். இவைகளை நன்மையாகவும் நன்மைக்கெனவும் அல்லது ஒளிக்கெனவும் ஒளியின் மணவாட்டிக்கெனவும் உண்டாக்கினார். ஆகையால் இந்த அறிவார்ந்த படைப்பின் வடிவமைப்பானது வடிவமைத்தவரை மகிமைப்படுத்துகிறது, அவரின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக. ஆமேன்.